குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி. டெய்லி கண்டவர்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 11 ஞாயிற்றுக்கிழமை 2026 இன்றைக்கி கண்டவர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முடிஞ்சு பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கண்டவர்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் ஒன்று கிடைக்கும். சரிங்களா? அதன்படி வந்து பார்த்திங்கன்னா உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா முன் தேதியிட்டு நிகழாண்டு ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து அமல்படுத்த வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு வந்து பார்த்திங்கன்னா அரசாணை வெளியிட்டிருக்காங்க. இல்லை கடந்த 2003ஆம் ஆண்டு மார்ச் 31க்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா அரசு பணியை சேர்ந்தவர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா அமல்படுத்த கோரி கடந்த 22 ஆண்டுகளாக வந்து பார்த்திங்கன்னா போராட்டம் பண்ணிட்டு வந்தாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா முதல்வர் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒப்புதல் அளிச்சிருந்தார். அந்த ஒப்புதலுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து முன் தேதியிட்டே செயல்படுத்தலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு. ஓகேங்களா? அதன்படி மாநில அரசு ஊழியர்களின் கடைசி மாத ஓய்வூதியத்திலிருந்து 50% வந்து பார்த்திங்கன்னா ஓய்வூதியமாக அளிக்கப்படும். இதற்கு அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா 10% பங்களிப்புடன் ஓய்வூதிய திட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா தேவையான கூடுதல் நிதி வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசு ஏற்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அரசாணை வெளியிட்டிருக்காங்க. சரிங்களா? நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ என்னவோ அதுதான் பார்க்க போகிறோம். அதனால் இம்பார்ட்டன்ஸ் மட்டும் பார்த்தா போதும். சரிங்களா? அடுத்தது, அமெரிக்காவுடன் இணைந்து பாகிஸ்தான் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரவாத எதிர்ப்பு கூட்டு இராணுவ பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா தொடங்கியிருக்காங்க. பாகிஸ்தானில் கரியன் மாவட்டம் பாபியில் வந்து பார்த்திங்கன்னா தேசிய பயங்கரவாத எதிர்ப்பு மையத்தில் இந்த கூட்டு இராணுவ பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா தொடங்கியிருக்காங்க. இது குறித்து பாகிஸ்தான் உள்துறை வெளியிட்ட செய்திக்குறிப்பில் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவுடனான 13வது இன்ஸ்பயர்ட் காம்பிட் 2026 அப்படின்ற ராணுவ பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா மேற்கொள்கிறாங்க. இது வந்து இந்தியாவுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்ற வார்த்தை ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் அமெரிக்க கூட்டு ராணுவ பயிற்சி தான் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்பயர்ட் காம்பிட் 2026 அப்படின்றது. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒமிட் பண்ணுறதுக்கு தேவைப்படும். சரிங்களா? அடுத்தது வந்து தேசிய இளைஞர் தினத்தையொட்டி தில்லியில் வந்து பார்த்திங்கன்னா 3000க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் வந்து பார்த்திங்கன்னா பங்கேற்கும் வகையில் வந்து பார்த்திங்கன்னா வளர்ந்த பாரதம் இளம் தலைவர்கள் மாநாடு வந்து பார்த்திங்கன்னா திங்கட்கிழமை நடைபெற இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் மோடி பங்கேற்று இளைஞர்களுடன் கலந்துரையாட உள்ளார். ஓகேங்களா? சுவாமி விவேகானந்தருடைய பிறந்த தினமான ஜனவரி 12ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா தேசிய இளைஞர் தினமாக கொண்டாடப்படுது. நடப்பாண்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த தினத்தையொட்டி தில்லி பாரத் மண்டபத்தில் வளர்ந்த பாரதம் இளம் தலைவர்கள் மாநாடு வந்து நடைபெற இருக்குது. இந்த நாடு முழுவதும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3000 இளைஞர்கள் வந்து பார்த்திங்கன்னா இதில் பங்கேற்கிறாங்க. தமிழகத்தைச் சேர்ந்த இளைஞர்களும் பங்கேற்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது, அதிக சக்தி வாய்ந்த சூரிய புயலால் புவி காந்த புயலத்தில் ஏற்படும் தாக்கம் குறித்து ஆதித்யா L1 வந்து பார்த்திங்கன்னா விண்கலம் புதிய தரவுகளை வந்து பார்த்திங்கன்னா அளிச்சிருக்குது. 2024ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் சூரிய புயல் பூமி வந்து தாக்கியது. இது குறித்து இஸ்ரோ விஞ்ஞானிகள் வந்து பார்த்திங்கன்னா ஆராய்ச்சி மாணவர்கள் மேற்கொண்ட ஆராய்ச்சி வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் முதல் சூரிய விண்கலமான ஆதித்யா L1 விண்கலத்தின் கண்டுபிடிக்கப்பட்ட மற்றும் சர்வதேச விண்வெளி மைய தரவுகளை கொண்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆய்வுகளை மேற்கொண்டிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? இந்தியாவின் முதல் சூரிய விண்கலம் வந்து பார்த்திங்கன்னா ஆதித்யா L1 இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சூரியனில் ஏற்படும் தற்காலிக மாற்றங்கள் விண்வெளி வானிலை ஏற்படுகிறது. ஓகேங்களா? சூரிய வளிமண்டலத்திலிருந்து வெளிவரும் சக்தி வாய்ந்த அனல் வீச்சு வந்து பார்த்திங்கன்னா செயற்கைக்கோள்கள், தொலைத்தொடர்பு மற்றும் வழித்தட சேவைகள், எரிசக்தி உட்கட்டமைப்பு உள்ளிட்டவற்றை கடுமையாக பாதிக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தகவல் கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? அடுத்தது, SDAD ஆசாஃப் இந்தியா சர்வதேச இளைஞர் பாய்மர படகு போட்டி 2026 வந்து பார்த்திங்கன்னா விருது வழங்கும் விழா வந்து பார்த்திங்கன்னா நிறைவு விழா வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தமிழகத்தில் நடத்துனாங்க. ஓகேங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம டெய்லி பார்க்குறத ஜஸ்ட் இன்ஃபர்மேஷனுக்கு அவங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேங்களா? அடுத்தது, கேலோ இந்தியா கடற்கரை விளையாட்டு போட்டி, அதாவது பீச் கேம்ஸ் சொல்லுவாங்க. கடைசி நாளான சனிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா செபக் தக்ரா விளையாட்டில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அணி வந்து பார்த்திங்கன்னா தங்கம் என்று அசைத்திருக்காங்க. இத்துடன் இந்த ஆண்டு கேலோ இந்தியா பீச் கேமில் மொத்தமாக 3 தங்கம் 2 வெள்ளி 3 வெண்கலம் என 8 பதக்கங்களும் தமிழ்நாடு அணி வந்து 2ஆம் இடம் பிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா? 2வது கேலோ இந்தியா பீச் கேம் வந்து பார்த்திங்கன்னா தாத்ரா நாகர் ஹவேலி டாமன் டையூ யூனியன் பிரதேசத்தில் கடந்த 5ஆம் தேதி தொடங்கி 6 நாட்கள் நடைபெற்றுச்சு. ஓகேங்களா? இது 2வது வருஷமாக நடத்துகிறாங்க. இது தாத்ரா நாகர் ஹவேலி மற்றும் டாமன் டையூவில் வந்து பார்த்திங்கன்னா நடத்துகிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது, தொழிலதிபர் எலான் மஸ்கினுடைய XAI நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட செயற்கை நுண்ணறிவு உரையாடல் தளமான க்ரோக் இணையதளத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த செயலிக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்தோனேஷியாவில் வந்து பார்த்திங்கன்னா தடை விதிக்கப்பட்டிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா க்ரோக்ன்றது எலான் மஸ்கோடைய நிறுவனம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரு AI சேட்பாட். அடுத்து வந்து தமிழகம் முழுவதும் குரல் வார விழா நிகழ்வுகள் நடைபெறும் நிலையில் வந்து அது தொடர்பான சிறப்பு காணொலி மற்றும் பதாகைகளை வந்து முதல்வர் வந்து வெளியிட்டிருக்காரு. கன்னியாகுமரி கடலில் திருவள்ளுவர் சிலை நிறுவப்பட்டு 25ஆம் ஆண்டு நிறைவடைந்ததையொட்டி வந்து பார்த்திங்கன்னா 2024ஆம் ஆண்டு டிசம்பர் 31ஆம் தேதி வந்து கன்னியாகுமரி நடைபெற்ற வெள்ளி விழா நிகழ்வில் பங்கேற்ற முதல்வர் வந்து பார்த்திங்கன்னா தமிழின் பெருமையும் குரலின் அருமையையும் இளந்தலைமுறைகள் கொண்டு செல்லும் வகையில் ஆண்டுதோறும்
டிசம்பர் கடைசி வாரம் வந்து பார்த்திங்கன்னா குரல் வாரம் கொண்டாடப்படும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அறிவிச்சிருந்தார். தமிழ் திறனறி தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்காக திருக்குறள் மாணவர் மாநாடு அப்படின்ற ஆண்டுதோறும் நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதன்படி வந்து பார்த்திங்கன்னா இந்த அறிவிப்பை வந்து பார்த்திங்கன்னா செயல்படுத்தும் வகையில் 2026ஆம் ஆண்டு ஜனவரியில் வந்து பார்த்திங்கன்னா திருக்குறள் வார விழா கொண்டாட வந்து பார்த்திங்கன்னா அரசாணை வெளியிட்டப்பட்டுச்சு. ஓகேங்களா, அதுக்கான திட்டப்பணிகள் வந்து பார்த்திங்கன்னா செயல்படுத்திட்டு இருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோதான். தண்டை எதுவுமே கேட்க வாய்ப்பு இல்லை. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி பார்த்துருங்க. அப்போ தான் மந்த்லி வீக்லி படிப்பு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்னா டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். சரிங்களா, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.